நான் மச்சான் ரிசல்ட்னா ஆச்சு ஃபெயில்ரா எல்லா क्वेश्चन எழுதிட்டேன்னு சொன்னேன் ஆன்சர் கூட எழுதணுமாமே பா ரொம்ப பிடிச்ச கோயில்மா இது சின்ன வயசுல இருந்து 5 ரூபா வந்து உண்டியில வந்து போட்டு நல்ல பொண்டாட்டி கிடைக்கணும்னு நான் வேண்டியிருந்தேம்மா. அப்படியா? அதான் கடவுள் நல்ல பொண்டாட்டிய குடுத்துட்டாங்கல்ல. ஆமாண்டா, இப்பதான் புரியுது 5 ரூபாய்க்கு இவ்வளவுதான் கிடைக்கும்னு. ஐபிஎல் எல்லாம் பாப்பீங்களா? சென்னையில யார் பிடிக்கும் உங்களுக்கு? சென்னையில ரஜினி பிடிக்கும், அஜித் பிடிக்கும். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு டிரைவரோட ஓட பாத்தியே, அந்த புத்தி தாண்டி உன் பொண்ணுக்கு வந்திருக்கு. வாய மூடுங்க. ஏன் இப்படி அபாண்டமா பழி போறீங்க? யாரு டிரைவர் கூட ஓட பார்த்தாங்க? மனசாட்சியே இல்லாத பேசுறீங்க. அது டிரைவர் இல்ல, சமயக்காரன். உங்க பியூட்டி பார்லர் பத்தி கேள்விப்பட்டுதான். ஆமா சார், ஸ்னேகா பியூட்டி பார்லர் உலகம் எல்லாம் ஃபேமஸ் சார். சொல்லுங்க. அதான் மேடம், எனக்கு வந்து கல்யாணம் பண்ண போறாங்க, பொண்ணு பார்த்துருக்காங்க. என்னை பார்த்தா பொண்ணு மயங்கணும், ஹீரோ மாதிரி இருக்கணும். கமல்ஹாசன், இப்ப கமல்ஹாசன் மாதிரி, பழைய கமல்ஹாசன் மாதிரி இல்லை. ஒரு பக்கம் விஜயா பண்ணுங்க, சூர்யா எப்படி என்னை பார்த்தால பொண்ணு மயங்கணும், உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லணும். அது மாதிரி பண்ணுங்க, எவ்வளோ காசோ நான் கொடுத்துட்றேன். உங்களுக்கு கல்யாணமா? ஆமா. என்ன 60ஆம் கல்யாணமா? கல்யாணமா? 50. இப்பதான் முதல்லயே கல்யாணம் பண்ண போறீங்க. இது 2வது கல்யாணம். முதல் கல்யாணம் டைவர்ஸ் பண்ணிட்டு 50ல. சரிங்க சார், சரிங்க சார். உங்களை 25 வயசு வாலிபனா மாத்திரேன். மாத்துங்க. முதல்ல இந்த சொட்டைக்கெல்லாம் ஒரு என்ன நடக்குது? கல்யாணத்துக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்கேன் தம்பி. வாங்க மாப்பிள்ளை, புது மாப்பிள்ளை, உட்காருங்க. ஆம்பளை பொம்பளை ஆக்குறது, பொம்பளை ஆம்பளை ஆக்குறது. ஆமா, என்ன கையில மறைச்சு எடுத்து வந்திருக்கீங்க? உட்காருங்க தம்பி. இருங்கப்பா, நீங்க அப்படியே இருங்க. மேக்கப் வந்து 5 மணி நேரம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் டேரா கிழிஞ்சிரும், பாத்துக்கோங்க. அதுக்குள்ள போய் பொண்ணை பார்த்துட்டு வந்து முடிச்சுக்கோங்க. வாங்க தம்பி. இந்தாங்க, உங்களுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு எதுக்கு தம்பி கிஃப்ட் எல்லாம்? மேக்கப் போட்டீங்கல்ல? ஐபோன் 15 ப்ரோவா? ஏன்பா இவ்ளோ காஸ்ட்லியான போன் வாங்கிட்டு வந்த? அவ்வளவு பாசமா? ஆமா. ஐயா, என்ன தம்பி இது? அப்படி எனக்கு இருக்கும். பேசுங்க. நான் ஐபோன் எதிர்பார்த்தேன், ஆனா நீ கொடுத்தது நோக்கியா. ஐபோனுக்கு நோக்கியா மறைச்சு வச்சு கொடுத்துருக்க. பாரு, ஊர் எங்க தேடினாலும் என்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி உங்களுக்கு கிடைப்பாளா? நான் ஒன்ன மாதிரி பொண்டாட்டி திருப்பி தாட பைத்தியமாடி எனக்கு. என்ன கமலான்னு சும்மா கத்தின்னு இருக்கீங்க? இன்னும் கலெக்டர் கையட்டி கிழிக்கிற மாதிரி. காபி கொண்டோமா? எத்தனை தடவை சொல்றது வரேன்னு? மணி என்ன அது? மணி? ஆமா, அப்படியே காலங்காத்தால கிளம்பி ஆபீஸ்க்கு போறேன். மணியை கேக்குறேன். மணியே வர அப்படியே டிபனையும் கொண்டு வா. ஆமா, இப்ப என்ன மணி ஆனா ஆயிட்டு போறது? என்ன இப்ப தோசையும் வேணும், எல்லாம் வேணும்னு துரை எழுந்து வர மாட்டீங்களோ? வந்துட்டேன், போருமா? ஊர் எங்க தேடினாலும் என்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி உங்களுக்கு கிடைப்பாளா? நான் என்ன பைத்தியமாடி உன்ன மாதிரி திருப்பி பொண்டாட்டி தேடுறதுக்கு? உனக்கு என்ன ரோஜா மரியாவா? ஆமாங்க. காஜா பையா அனுப்புடா. எல்லாம் ஒத்த எறும்பா வருது, கொஞ்சம் கனமா அனுப்புடா. வாமா, போதுமாண்ணே. டாக்டர், என் ஒய்ஃபு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. சரிங்க, ஓகே, செக் பண்ணி. பயமா இருக்கே, ஊசி கீசி போடுங்க. பயமா இருக்கே டாக்டர், ஒன்னும் ஊசிலாம் போடு. என்ன டாக்டர், என்னாச்சு மனைவிக்கு? இருங்க, டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தாச்சு. கொஞ்சம் வருவாங்க, சொல்லிடுறேன். நர்ஸ், ரிப்போர்ட் கொண்டு வாங்க. ஏங்க பயமா இருக்குங்க, என்னன்னு தெரியலையே. என்ன டாக்டர், ஏதாவது பெருசா வியாதியா? பெருசா வியாதிலாம் இல்லை, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கேஸ் தான். சரி, உங்க பொண்டாட்டிக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாச்சு. அப்புறம் கொழுப்பு தான் என்னாச்சு? அதிகமா இருக்கு. கொழுப்பு தான் அதிகமாக இருக்கா?
நாராயணா, அதுக்கு 5000 ரூபா நான் பணம் கட்டினேன். ஆமா சார் டெஸ்ட்லாம் எடுத்துருக்கோம். நான் வீட்லயே சொல்லிருப்பேன், அவர் கொடுப்பாருக்கானா எனக்கு தலை வச்சேன். ஏங்க இப்படி சொல்றீங்க? வீட்லயே சொல்லிருப்பேன். இதுக்கு